இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் இந்த உபவாச நாளிலே மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் இந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தரத்தை கொடுத்த தேவனுக்கும் மதிப்புக்குரிய பாஸ்டர் அவர்களுக்கும் சபையின் பெரியவர்கள் கர்த்தர்கள் யாவருக்கும் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியத்தை இழந்துவிட்ட ஒரு சபையை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறார், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நம்முடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை நாம் வைப்போமானால் நாம் அது நிமித்தம் பெருமை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி யாக்கோபு எழுதியிருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது 3:14 ஒரு இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்திருக்க நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கே ஒரு வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கு, கசப்பான வைராக்கியம். ஆனால் இங்கே பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எதிர்பார்க்கிற வைராக்கியம் என்ன சொன்னார்? யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் பொறாமை என்றும் வைராக்கியம் என்றும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரே அர்த்தப்படும்படியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் பார்த்து சொன்னால் நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் நல்ல விஷயத்தில் அவருடைய ஜனங்கள் அவருடைய வழியை விட்டு விலகி உலகத்துக்கு போகும்பொழுது அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தப்பட முடியாது. அந்த வைராக்கியம் என்கிற வார்த்தை எரிச்சல் என்று சொல்லி தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனாகி கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இக்வானா அப்படின்னு ஒரு வார்த்தை எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இக்வானா என்ற வார்த்தைக்கு பொறாமை என்று சொல்லப்பட்டிருக்கு. பொறாமை என்றால் அது அழிவுக்கு நேராக சொல்லப்படுகிற வார்த்தை தானே. ஆனால் தம்முடைய ஜனங்கள் மெய்யான தெய்வமாகிய மெய்யான மணவாளனாகிய மெய் ஆசீர்வாதத்தை தருவராகிய தன்னை விட்டு போலியான தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாகிய உலக ஜனங்களை பிசாசின் அந்த விஷயங்களை தேவ ஜனங்கள் தொடர்பு கொள்ளும் போது நம்பி சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் தன் ஜனங்களை திருப்பி கொண்டு வர வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார், எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். இப்போ கலாத்தியர் 4:18 பார்த்தீங்கன்னா அந்த சபை பவுலுக்கு தன்னுடைய கண்களையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கிறிஸ்துவனிடத்தில் உருவாக உதவும் என்று மீண்டும் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தாங்க? 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். அப்போ கலாத்திய சபை பவுலுடைய போதனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழியிலே வைராக்கியம் கொண்ட ஒரு சபை. ஆனால் பவுல் ஊழியத்தை முடித்து வேறு ஒரு பகுதிக்கு, அவங்க அப்போஸ்தலர் தானே, வேறு ஒரு பகுதிக்கு செல்லும் பொழுது இந்த சபைக்குள் வழக்கமாய் அந்த நாட்களில் வந்த யூத மத கள்ள போதகர்கள் வந்து இந்த ஜனங்களை மீண்டும் பழைய காரியங்களுக்கு, பழைய பாரம்பரியங்களுக்கு, தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்களுக்கு, சுருக்கமாய் சொல்லப்போனால் கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்து மரித்தாரோ அதற்கு எதிரான விஷயங்களுக்கு மீண்டும் ஜனங்களை நடத்துகிறார்கள். இதை கேள்விப்பட்ட பவுல் மீண்டுமாய் இந்த ஜனங்களுக்கு வார்த்தைகளை எழுதி கண்டித்தும் கனிவு காட்டியும் நல்ல ஆலோசனை கொடுத்தும் எச்சரிப்பு கொடுத்தும் எழுதும்போது தான் இங்கே சொல்றாரு, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு நல்லது, அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும்
ஏதோ ஒரு ஆசிரியருக்கு முன்பாக, ஒரு பாஸ்டருக்கு முன்பாக, பெற்றோருக்கு முன்பாக கொஞ்ச நேரம். ஆனால் அந்த நடிப்பு எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய கண்கள் நம்மை காண்கிறது என்கிற அந்த நினைப்போடு வாழ வேண்டும். நான் சொல்லிப்போன வார்த்தைகள் எப்பொழுதும் உங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மாம்சத்தில் நான் உங்களோடு இல்லை, வேறு சபையில் இருக்கிறேன். ஆனால் நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, அந்த பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. இதை தான் இங்கே வலியுறுத்தி பவுல் வைராக்கியத்தை அந்த சபையில் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வைராக்கியத்துக்கு இன்னொரு பெயராக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு வைராக்கியம் என்பது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அந்த வைராக்கியத்தை நாம் இழக்கும் போது, அந்த வைராக்கியத்தில் நாம் குறைவுபடும் போது, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே பிரயோஜனமற்றதாய் மாறிவிடுகிறது. இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையார்கள், ஆவியிலே. ஏன் ஆவியிலே அனலாய் வைராக்கியமாய் இருக்க வேண்டும்? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே நம்ம வைராக்கியம் அவசியம். வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் ஒரு முன்னுரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 16ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை வாயின்று வாந்தி பண்ணி. அப்போ வைராக்கியமற்ற ஒரு சபையை கர்த்தர் விரும்பவில்லை. சபை என்றால் நீங்களும் நானும் தான். அறிந்த சத்தியத்தில் கற்றுக்கொண்ட உபதேசங்களில் அது எதுவாக இருக்கட்டும், ஜெபிப்பதாக இருக்கட்டும், கொடுப்பதாக இருக்கட்டும், சபை கூடியவதாக இருக்கட்டும், ஊழியம் செய்வதாக இருக்கட்டும், எந்த காரியத்தில் நாம் கர்த்தருடைய காரியங்களிலே தெரிந்து கொண்டோமோ அதிலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்ல, நீ குளிரும் இல்லை, குளிராக இருந்தால் நான் அனலாக்கிடுவேன். ஆனால் இப்படி குளிரும் இல்லை, அனலும் இல்லை, அதன் பதில் எப்படி இருக்கிற விதவிதப்பாய். இப்போ நான் உன்னை என்னை வெளியேற்றுவேன்னு சொல்ற ஆண்டவர். நாம் உண்கிற உணவு நம்மோடு நம்ம ஜீரணித்தால் தான் சக்தாக மாறும். அது உறுத்தி கொண்டிருந்தால் சரீரத்துக்கு ஆபத்து. அது எப்படியாவது வெளியேறதான் நல்லது. அப்ப இங்கே வேதம் சொல்லி வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவை. அதனால்தான் போல் சொல்றாரு, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. மாம்சீகமான வைராக்கியம், மாம்சீக பகை, மாம்சீகமான இது இருக்கக்கூடாது. சின்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, மோசேயின் அந்த பொறுப்பை ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்போ அந்த மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படிக்கு அங்கே கர்த்தர் சொல்றார், அதை செய்கிறார். ஆனால் 2 பேர் அந்த கூட்டத்துக்கு வரல. ஆனால் அவர்கள் அங்கே ஒரு இடத்துல திருக்கணம் சொல்லி கொண்டிருக்காங்க, கர்த்தருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்காங்கன்னா, அப்போ யோசுவா வந்து சொல்றாரு, நம்மளை தேடி வராம, இங்க அழைத்து அந்த புடுகைக்கு வராம, நம்மளை சேராத 2 பேர் அங்கே இருந்து அவங்க எப்படி செய்யலாம்? அப்போ மோசே சொல்றாரு, எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயா கேட்கிறாரு. எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டியா? இதே தான் இயேசு விசேஷர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த பட்டணம் அக்கினிக்கு, அவன் எலியா என்ன செய்தாரோ அதே போல அக்கினி இறக்கி அந்த பட்டணத்தை அழித்து விட உத்தரவு கேட்டார். ஆண்டவர் சொன்ன, என் ஆவி உள்ளவர்கள் அறியாமல். எனக்காக வைராக்கியம், மாம்ச வைராக்கியம். அப்ப அந்த மாம்ச வைராக்கியம் வேண்டாம். அதே நேரத்தில் கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் நமக்கு மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால், நம்முடைய ஆவியானவருக்கு பல பெயர்கள், பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமில்லை, சத்திய ஆவியானவர் மட்டுமில்லை, தேவ ஆவியானவர் மட்டுமில்லை. நாம் உலகத்தோடு போய் சேரும்போது அவர் வைராக்கியம் ஆவியுள்ளவராய் நம்மை அவர் சிக்ஷிக்கிறார், அவருடைய வழியில கொண்டு வருகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதான் நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் உலகத்தோடு போய்விட்ட அந்த சபையை அங்கே யாக்கோபு கண்டிக்கிறார். விபச்சாரிகளேன்னு சொல்கிறார். உலகத்தோடு சிநேகம் வைக்கும் போது வேதம் இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை கொள்ளி நம்மை எச்சரிக்கிறது. அதே நேரத்தில் ஏன் அப்படி கடுமையாக சொல்கிறார் என்றால், இந்த 5ஆம் வசனத்துல நம்ம வாசமா இருக்கிற ஆவியானவர், ஆமா, நம்ம தூங்க வைக்கிற, தாலாட்டு பாடுகிற, வெதுவெதுப்பாக ஆக்குறவர் அல்ல, நம்ம எழுப்பி உற்சாகம் மூட்டி பலப்படுத்தி வாழக்கூடிய நாட்களிலே கர்த்தருக்காய் வாழ, கர்த்தருக்காய் கிரிகளை செய்ய, சுருக்கமாய் சொல்லப்போனால் அவர் பயன்படும் பாத்திரமாய் வாழ வேண்டும். அதுதான் வைராக்கியத்தின் இன்னொரு பெயர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற யாருமே சொல்ல முடியாது. 70 வயது 80 வயதுன்னு சொல்லி மோசே சொன்னதை வைத்து நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது.
ஆனால் மோசே என்ன வயசு இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, எடுத்த நாட்களால் நம்மை திருத்தாக்குது. ஆனால் நேற்றுக்கு ஒரு விபத்து நடந்தது, நேற்றுக்கு நேரம் அந்த ஒரு விபத்து நடந்தது. ஒரு நிமிஷத்துக்குள்ள வாழ்க்கை முடிந்தது. அந்த மரணமும் அந்த விபத்து முன்னாள் முதல்வரையும் பார்க்கல, புதுசாக போய் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய லண்டனுக்கு போய் சேர்ந்து வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய 3 குழந்தைகள், அந்த படித்த கணவன் மனைவியும் பார்க்கல. யோசித்து பாருங்க. அப்போ அழிவு யாரையுமே விட்டு வைக்கல, மரணம் தெரியாது, வருகை தெரியாது. நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்களிலே அவருக்கு நான் பயன்பட வேண்டும். அப்போ இதுதான் வைராக்கியம். வைராக்கியம் உள்ளவர்கள் நிச்சயமாக கர்த்தருக்காய் பயன்படுவார்கள். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்னா, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 17. நமக்கு ஒரு வைராக்கியம் தேவை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம் வெளிப்பட்டது. சங்கீதம் 69:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறிச்சு. அப்போ யோவான் 2:17 பார்க்கும்போது அது எங்க எழுதியிருக்கிறது? சங்கீதம் 69:9 எழுதி, அது இப்போ இங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு வீட்டை குறித்த, இப்ப தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. நாம ஆராதிக்கும் ஸ்தலம், தேவனுடைய சபை, கூடுகை, இவைகள் மேல் நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 வாரம்னா 4 வாரம் தான் வருவாங்க மக்கள். நிறைய பேர் 4 வாரம்னா 3 வாரம் தான் வருவாங்க. எப்பயும் வரவங்க எல்லா கூடயும் வருவாங்க. அது வேற விஷயம். என்ன மழை, என்ன வெள்ளம், என்ன கத்திரி வெயில் இருக்கட்டும், என்ன வயது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போறவங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த சபையின் மேய்ப்பருக்கு தெரியும், நீ இவ்வளோ பேர் வரலையே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கூட்டம் அவங்களுக்குள்ள என்ன ஒரு திருப்தி, 4 வாரம் இல்லை 3 வாரம் போயிட்டோம், திருவனந்தபுரத்தில் இல்லையா முடிஞ்சு. ஒரு சபைக்கு சொல்லும் போது ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, 3ஆவது வாரம் வாங்கினாரு. ஏன் 4ஆவது வாரம் ஃப்ரீயாக இருக்குங்க? 4ஆவது வாரம் இருக்க மாட்டாங்க ஜனங்க, ஏன்னா 3ஆவது தான் திருவிருந்து. இப்போ திருவிருந்துக்காக வந்துட்டு அதோட போயிடுவாங்க மக்கள். சில பேர் ஃபர்ஸ்ட் வீக் திருவிருந்து, அப்போ 2ஆவது வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில பேர் 2ஆவது வாரம் திருவிருந்து. யோசித்து பாருங்களேன், திருப்பதி முக்கியம்தான். ஆனால் நாம் ஒரு பாரம்பரிய சபையில் இல்லை, நாம் ஆவிக்குரியவர்கள். நம்முடைய சபையை குறித்து, ஏனென்றால் இந்த வீடு தான் அன்னாளுடைய கண்ணீரை துடைத்தது. இந்த வீடு தான் எசேக்கியேல் ராஜாவின் தலையை உயர்த்தியது. என்ன பண்றதுன்னு தெரியல, கடிதத்தை கொண்டு போய் தேவனுடைய வீட்டில் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் விரித்து ஜெபிக்கிறார். தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் தீர்க்கிற இடம் தான் இந்த தேவனுடைய வீடு. யோசிச்சு பாருங்க, அந்த தேவனுடைய வீட்டில் சுத்திகரிப்பதற்காக முயற்சிக்கும் போது ஒரு நூலை தேர்வு செய்து அந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டபோது யோசியாங்கிற ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறான். இந்த வார்த்தைகளை நான் கேளாதனால் தானே நானும் என் பிதாக்களும் இந்த சந்ததிகளும் ஜனங்களும் எவ்வளவு பாழாக்கப்பட்டாங்க. அப்போ அதை குறித்து பிரசங்கிப்பதற்கு ஆட்களை நியமிக்கிறான். யோசபாத் இன்னும் அதிகமாய் போய் இந்த கர்த்தருடைய பிரமாணங்களை எடுத்து பிரசங்கிப்பதற்கு அன்றைக்கே ஒரு 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 பைபிள் ஸ்டடி அங்கங்க நடத்த ஆரம்பிச்சார். யோசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய வீடு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது, பாதுகாக்கிறது, பதில் தருகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அப்போ இவ்வளோ நன்மைகளை தருகிற இந்த வீடு, இந்த வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. சபைனா சபை போர்டு குறித்து பக்தியை சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? சபையில் இப்போ இந்தியாவில் எத்தனை கட்சிகள் இருக்குன்னா அந்தந்த கட்சி கொடி பிடிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் இந்தியாவின் குடிமகன்கள், நம்ம எல்லாருக்கும் தேசப்பட்டு இருக்கணும், தேசிய கொடியின் மேலே ஒரு வாஞ்சி இருக்கணும், இதெல்லாம் சொல்றதோட அவ்வளோதான். ஆனால் கட்சி வைராக்கியம் இருக்கும். நமக்கு நம்முடைய சபை வைராக்கியம் நம்முடைய போர்டு மேலே இருக்கிற வைராக்கியம் இல்லை, ஆண்டவருடைய திருச்சபை, அவருடைய சரீரமாகிய சபை, நம்ம ஆராதிக்கும் இடம். யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை விளங்கக்கூடிய அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபையின் மேல் கர்த்தர் வைராக்கியப்படுகிறார். அந்த சபையை கனப்படுத்துகிறார். அந்த ஜனங்கள் மத்தியிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் மூலம் கர்த்தர் நாமம் மையப்படுகிறது. அப்போ தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், இந்த சபையை குறித்து கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி சொல்றார். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவினும் ஒரே புருஷனுக்கு. ஆமா, அப்போ தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ சபை
எந்த சூழ்நிலையிலையும் உலகத்தோடு சேர்ந்து விடக்கூடாது, உலகத்தின் அசுத்தங்களோடு சேர்ந்து விடக்கூடாது, உலகத்தின் பாரம்பரியங்களை கலந்து விடக்கூடாது. உலகத்துக்குள் போய் எல்லாம் ஒண்ணுதான் என்ன செய்யுது அப்படின்ற ஒரு 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 பாட்டு பாடக்கூடாது என்பதற்காக பவுல் அங்கே தேவனுடைய சபைக்காக வைராக்கியம் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்ம இருக்கக்கூடிய உலகத்தின் காரியங்களை குறித்து, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ இந்த உலகத்தில் ஈர்க்கப்பட்டு ஏதோ சபைக்கு ஒப்பு வந்துட்டு போறாங்களே, அவர்களை குறித்து, ரட்சிப்பை குறித்து நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறதா யோசிக்க வேண்டும். நான் ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். ஆமாம், அம்மா சினிமாவுக்கு போகணுன்றாங்க, அப்பா வந்து கார்னர் சீட்டு புக் பண்ணி கொடுக்குறாரு. அவர் அப்பாவா என்னன்னு நமக்கு தெரியல. அப்பா டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாரு. கேட்டால் எல்லா பசங்கன்னா அப்படிதான், மாலின் பசங்கன்னா அப்படிதான். யோசித்து பாருங்க பார்க்கலாம். இது ஒரு ஆரோக்கியமா? ஒருபோதும் கிடையாது. அந்த பிள்ளைகளுடைய தீமையை நாம தடுத்து நிறுத்த முடியாது, ஆண்டவருக்கு தான் அழுகணும். ஆனால் தீமைக்கு துணை போகாமல் இருக்கணும், தீமைக்கு துணை போகக்கூடாது. கடந்த நேரத்தில் ஒரு சகோதரர் வந்து கேட்டார், ஊழியக்காரர், பைபிள் காலேஜ் நாங்கள் வரும்போது இப்படி நடத்துனீங்க, இப்போ பாருங்க இவன் வந்து ஹேர் ஸ்டைல் சரியில்லை, இப்போ எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். நான் சொன்ன ஒரே வந்தேன், அவனுக்கு யார் காசு கொடுக்குறதுன்னு கேட்டேன். அம்மா கொடுக்காம அப்பா கொடுக்காம கல்லூரி படிக்கிற பையனுக்கு எப்படி அவன் சம்பாதிக்கல, கல்லூரியில் படிக்கிறான், அவனுக்கு யார் காசு கொடுக்குறது? அப்படியே அமைதியாக இருக்காரு. சாக்கு சொல்லுது. நான் வரவங்க முடி வெட்டி விட்டு முடியும், சொல்ல தான் முடியும். ஒரு வேலைக்கு போகணும், படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும், ஏன் நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு அந்தஸ்து வந்த பிறகு அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன பண்ணு, ஒரு அழகாக நீ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ, அப்போ கூட நம்ம கவனிங்க, அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ, அழகாக. அது அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டைல் வரும். அப்போது ஒரு லெவலுக்கு போகும்போது நீ மதிக்க தகுந்த ஒரு மனுஷன் ஆகும்போது நீ அந்த காரியங்களில் ஈடுபடுவது உனக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த வயசு வரும்போது தெரியும், எது எது தேவையில்லை, எது லிமிட்டு வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம். நேற்று கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மப்டியில் வரக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்கள், அரசு துறை அதிகாரிகள் அந்த அலுவலகத்துக்கு வரும்போது இன்னென்ன உடை உடுத்த வேண்டும், தாடி வைக்கிறவர்கள், முடி சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பவர்கள் மேல அதிகாரிகிட்ட அனுமதி வாங்க வேண்டும். ஏன்னா முஸ்லீம்ஸ்க்கு ஒரு அனுமதி இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் வைக்கக்கூடாது. சில கோயிலுக்காக சில நேர்ந்து விட்டுருப்பாங்க. எல்லாருமே ஒரு போலீஸ்னா ஒரு கௌரவம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். அரசு துறையில இப்படிதான் இருக்கணும். காவல்துறையில கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க. இப்போ சபை என்று சொல்லும்போது இப்போ சபையின் காரியங்கள், நீ சபையில் பாருங்க, சபையில் நம்ம பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனை சிலதில் குரூப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க, சர்ச்சில் குரூப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க. இன்னொன்று நம்ம ஃபோன் வந்து குரூப்பில் இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸை கௌரவமாக வைக்கும், ஒரு ஆண்டவர் பாட்டு வைக்க மாட்டாங்க, வசனம் வைக்க மாட்டாங்க, சினிமா, கிரிக்கெட்டு, அது வேற வேற. அதனால ஒரு சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கிற ஒரு சகோதரி இப்படி வச்சிருக்காங்க. நான் வேற ஒரு சர்ச் தான், ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அடுத்தது வருது, இந்த பெங்களூர் அணி ஜெயிச்சிச்சு இல்லையா, அது நம்ம வச்சிருக்காங்க. ஒரு பெங்களூர் வந்து சாராயம் தயாரிக்கிறாங்கன்னா, குஜராத் வந்து சாராயம் குடிக்கலாம், பெங்களூர் ஏதோ ஒரு அணி வந்து ட்ரை ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லையா. இது ஒரு விசுவாசி இப்படி ஒரு ஒரு தேவையை அவர் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிள்ளை ரட்சிக்கப்படலை எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, கணவர் ரட்சிக்கப்படலை எப்படி ரட்சிக்கப்படுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னன்னா ஒப்பு கொடுக்காம என் குடும்பத்தை நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, பாஸ்டர் ஓன்றாட்சியை சொல்லுவார், 3.5 மாதத்தில் முடி வளர்க்குற தையல்னு சொல்லி நான் வித்தனா யார் வாங்குவான்னு கேட்பாரு அந்த காலத்தில். ஜோகா சொல்லுவார், நான் வித்தனா யார் பேர் வாங்குவா அப்படின்னு. யோசித்து பாருங்க, நாம் யாரும் பூரணர் அல்ல, ஆனா அந்த பூரணரை நோக்கி நடப்பதற்கு கூட மனம் இல்லாமல் நாமே அறிந்து கொண்டிருக்கிற சத்தியத்துக்கு வார வாரம் வரும், மாசம் மாசம் வரும், எல்லா கூட்டத்துக்கும் வரும் இல்லையா. ஆனால் கூட நமக்கே அந்த வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்து வைராக்கியம் இல்லாம நம்முடைய பிள்ளைகள் என்ன நம்ம நடத்த முடியும், என்ன விஷயம் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வைராக்கியம். பவுல் பயப்படுறாரு. சபை தேவனுடைய மனவாட்டி, அந்த மனவாட்டி 3ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னை தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று யோசித்து பாருங்க. சர்ப்பம் என்றால் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் ஏதோ ஒரு தந்திரம் ஏவாளை மயக்கிடுச்சு. இப்போ சபையை மயக்குவதற்கு எத்தனை வெளிச்சங்கள் வெளியே இருக்கு. யோகா இருக்கு, பலவிதமான
பயிற்சிகள் இருக்கு, பலவிதமான கலைகள் இருக்கு, பலவிதமான போதனைகள் இருக்கு. உடலை பேணுவதற்குரிய காரியங்களையே முக்கியப்படுத்தி உள்ளான மனிதனை ஆத்மாவை விட்டுறான். மனசை எம்டியா வைக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா யோகா என்ன சொல்லுதுன்னா, அவன் மனதை எம்டியா இருக்கு. உலகத்துல சொல்றேன், காலியான சிந்தனை எம்டி மைண்ட் வந்து டேவிட்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லி உலகத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மனதை காலியாக்கு. அது வேதம் என்ன சொல்லுது? உங்க விரோதமா நான் பாவம் செய்யாதபடிக்கு இந்த வாக்கை இதயத்தில் வைக்கிறேன், வைத்து வைக்கிறேன். இதயத்தை நான் வீணாக்க மாட்டேன், வெறுமையாக்க மாட்டேன். வெறுமையா இருந்த வீடு 7+1 8 பேய் வந்து உள்ள பூந்து அந்த வீட்டை பாழாக்கியதுன்னு ஆண்டு உதாரணம் சொல்றாரு. இன்னைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய போதனைகளை விரும்பாதபடிக்கு உலகத்தில் வெளியே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவர்கள் ஈர்த்து, என்னை கவனிக்கிறீங்களா? ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வீட்டில் சின்ன சின்ன எல்லா அவசியம் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம தான் வந்து மாவு அரைச்சா கூட எடுத்து ஊற்றக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு மிஷினே தோசை சுட்டு கொடுத்துருமான்ற அளவுக்கு மிஷின் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்புறம் நமக்கு வந்து எங்கே வந்து எக்ஸசைஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் போயிட்டு நின்ன உடனே எங்கள் அப்பா வந்து கதவு திறக்கிறாரு, இப்போ அட்சன் வந்து கதவு திறக்கிறாரு, வெளியே வண்டி எடுக்கும்போது வந்து கதவு திறக்கிறாங்க. அப்புறம் எங்கே நமக்கு உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி நமக்கு தேவை, அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளான மனிதனை கவனிக்காமலேயே வெளியரங்கமான மனிதனுக்கு அப்படியே முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தாரை போலவே. சமயத்தில் ஒரு நடிகர் இறந்து போனார், ஒரு கிறிஸ்தவர்ன்றாங்க, ஆனால் ரஷ்ய முறைப்படி மடக்கம் பண்ணாங்க. ஜோசியத்துக்கு பைத்தியமா இருந்தவர், ஜோசியத்துக்கு வெறியா இருந்தவர் அந்த ராஜேஷ் நடிகர். இப்போ அவரு பாருங்க, நான் 100 வயசு வாழ்வேன், என் தலைமுடி பார்த்தீங்கன்னா, என் முகம் பார்த்தீங்கன்னா 75 வயசு நான் எப்படி இருக்கேன். ஆனால் திடீர்னு மெத்தையிலேருந்து கீழே இறக்கத்துக்குள்ள சேர்த்து போயிட்டார். மரணம் தெரியாது யாருக்கு, எப்படி நம்ம நீங்களும் நானும் கூட ஆண்டு வரைக்குமா எப்போ போய் எப்படி போகும் தெரியாது. ஆனால் ஒன்று, இதையே பேணி காத்து கொண்டு இருப்பது என்பது அது சர்ப்பத்தின் உபதேசம், ஞாபகம். ஆனால் உள்ளான மனிதனை கவனிக்க வைப்பது தான் வேத உபதேசம். உள்ளான மனிதனை பாஸ்டர் ஜீவானந்தர் சொல்லுவாராம், பார்க்கறதுக்கு ஓட்ட கார் தான், உள்ள இருக்கிறது ஏரோப்ளேன் மிஷின். அப்போ பார்க்கறதுக்கு வெளியில நம்ம சாதாரணமானதான், ஆனா உள்ளே உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதுதான் பெரிய விஷயம். சபை இதுதான் பவுல் சொல்றாரு. அப்பா, உலக உபதேசங்களுக்கு போய், உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு போய், கலாத்திய சபை வஞ்சிக்கப்பட்டது, குலோச சபை வஞ்சிக்கப்பட்டது, இப்போ இங்க கொரிந்து சபை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு, இன்னும் நீங்க வஞ்சிக்கப்பட்டீங்கன்னு பயமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இந்த உபவாசப்படி வந்திருக்க உங்களுக்கு முன்பாக நான் தாழ்மையை சொல்ற விஷயம் என்ன? கற்று நிச்சயித்துக் கொண்ட சத்தியங்களிலே வைராக்கியம் பாராட்டணும். யார் பின்பற்றாலும் பின்பற்றிடும். கடந்த ஒரு கல்யாணத்துக்கு போனோம், சர்ச்சில் கல்யாணம் நடத்தினோம், தாலி எடுத்து கொடுத்தாங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் அவரும் ஜெபம் பண்ணார். அந்த நடத்துறவரே அவங்க வந்து எல்லாத்துக்கும் இணைஞ்சு தான் வராங்க. அவன் நீங்கள் நடத்தீங்க, நீங்கள் பண்ணீங்க, அது உங்கள் இஷ்டம். கல்யாணத்துல உபதேசம் பண்ணலை, அது அவங்களுடைய இஷ்டம். எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் அந்த புத்தி மாறவே இல்லை. தாலி, அடையாளம், சடங்கு, இங்கே 3 நாள், அங்கே 2 நாள், வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை, 7 பேர் போடுமா, 9 பேர் போடுமா, இதெல்லாம் மாறவே மாட்டேங்குது. யோசித்து பாருங்க. இப்போ என்னது, நாம் எங்கே இருக்கிறோம்? சபையில் இல்லை, சும்மா சபையில் ஒரு மெம்பர்ஷிப். ஆனால் நம்ம இருப்பதெல்லாம் எங்கே? உலகத்தில், உலக மனிதன் சிந்தையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சபைக்கு பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் பைபிள் சொல்லுது. அவர் உலகத்தின் ஆதரவாக இருப்பாரா, எருசலேமின் ஆதரவாக இருப்பாரா? அப்ப இந்த சபைக்குள்ள அடங்கி இருந்தாதானே, இந்த சபைக்கு வைராக்கியம் இருந்தாதானே உலகத்துக்கு வரக்கூடிய தீங்களை கர்த்தர் விலக்கியா பார்த்தாரு. அப்ப இது சொன்ன ஜனங்களுக்கு புரியாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு மிக மிக அவசியம். அப்ப தேவனுடைய வீடு 1 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் நானும் யாராம்? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். தேவனுடைய வீட்டுக்கு என்ன வேலை தெரியுங்களா? இந்த வீட்டை தாங்கி பிடிக்கிறது, சபையை தாங்கி பிடிக்கிற, இந்த கட்டளை தாங்கி பிடிக்கிற வேலை என்ன பண்ணுது பாருங்க. தூண் அங்கங்க இருக்கு. ஏன் தூணை நம்ம பார்த்து தெரியுது? ஏன்னா இந்த தூண்களை நம்ம சாயத்துக்கு பயன்படுத்துறோம், ஆனால் நம்ம சாயத்துக்கு இல்லை, இந்த தூண் கட்டடத்தை தாங்கி பிடிக்கும். அப்ப யோசித்து பாருங்க, இந்த தூண் ஒண்ணு வளையமானால், ஒருவேளை இந்த ஏரியா கவுன்சிலர் வராருன்னு சொல்லி, எம்எல்ஏவே உள்ள வராருன்னு சொல்லி ஒரு தூண் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சல்யூட் பண்ணுமானால் கட்டடமே பாதிப்பாயிடும். அப்போ சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் இருக்கிறவர்கள்
தேவனுடைய சபையாகி நீங்களும் நானும் தான். எந்த மனுஷனுக்கும் எதுக்கும் நாம் இணங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை, வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், எந்த விதமான ஊழிய சம்பந்தப்பட்ட வேறு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், வேற எங்கன்னா போகிறோம், அதெல்லாம் நான் ஒரு முறை 97ஆம் வருஷத்துல ஒரு சர்ச்சில் மறக்க முடியாத சம்பவம். ஞானஸ்தானம் திருவிருந்துக்காக அறிவிப்பு கொடுக்கும்போது முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவோ தான் திருவிருந்து எடுக்கும்போது அந்த பாஸ்டரை திட்டி எவ்வளோ தொழுவுக்கு அப்புறம் எனக்கு 28 வயசு இருக்கும், அவ்வளோ அழ வச்சு நான் அனுப்புகிறேன். நான் அதை வச்சு கவலைப்படவே இல்லை. ஏன் அவர் சொல்ல ஞானஸ்தானம் எடுக்கிற எவ்வளோ உட்காந்துருக்காங்க பார்த்தியா, அவங்களெல்லாம் திருவிருந்து நான் கொடுப்பேன், ஏன்னா அவங்க மனசை கஷ்டப்படக்கூடாது. அவர் சொல்கிறார் பேப்டிஸ்ட் சர்ச்சு, பேப்டிஸ்ட் ப்ளஸ் பெண்டிகாஸ்டாக நடத்துறாரு. எப்படி இதை இவ்வளோ படித்த மனிதன் எப்படி செய்கிறாரு தெரியாது. அவர் சொல்ற ஏசி உபதேசத்தை கொண்டு நீங்கள் சேர்க்காது. ஏசியில் என்ன நடக்குது தெரியுமா, அவர் யார் தெரியுமா, இவர் யார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏசி சர்ச்சில் எங்கள் பாஸ் சொல்லி கொடுத்த சத்தியம் பைபிள், அதை நானும் பார்த்தேன், ஆமாம் கரெக்ட் தான், அவ்வளோதான், அதை தான் நான் கை கொள்றேன்னு சொல்லிட்டேன் தவிர மொழியை ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு எப்படி திருந்து கொடுக்க முடியும்? திருவிருந்து எடுக்கும்போது இந்த பிரெட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, விட்டு கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க சில இடத்துல அப்படியே பார்க்கும், இதை வாங்கி இந்த குழந்தைங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அப்படியே எடுத்துட்டு போகிற கூட்டம் இருக்கு. இந்த கொடுக்க போகிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட ஒரு நிபந்தனை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அப்படின்னா அவங்க 2 கப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் ரசம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ரேட்டு யாருக்கு? வீட்டுக்கு. வீட்டில் அங்கே என்ன, அவங்க சினிமா பார்த்துட்டு வருவாங்க, ஊர் சுற்றிட்டு வருவாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு திருவிருந்து இவங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா கேட்குறது, நீ பாஸ்டரா கொடுக்குறது? ஒரு நிறை மாதமாக இருக்காங்க, ஒரு அடிபட்டுருக்காங்க, வயது ரொம்ப முதிர்ந்துருக்காங்கன்னா சபை பார்த்துக்கணும். பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், ஐயா இப்பெல்லாம் வர முடியல, நீங்கள் திருவிருந்து கொடுங்க. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு நபரை அனுப்புவாங்க. இதுதான் சபையின் ஒழுங்கு. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு சபை என்பது ஏதோ மனிதனுடைய யோசனை தோன்றியது அல்ல, தேவன் அதை செதுக்கி கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். என் சபையை கட்டுவேன்னு சொன்னார் ஆண்டவர், அதை புதிய ஏற்பாட்டில் அழகாக கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த சபையை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு அவசியம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் சிந்தப்படுவதில் நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிற்பதில் ரத்தம் சிந்தப்படத்தக்க விதத்தில் நாம் இன்னும் போராடலை அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்ல, 12ஆம் அதிகாரத்தில் அங்கே 4ஆம் வசனம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஏன் யோசிச்சு பாருங்க. அப்போ ஊழியத்தின் பாதையில நாம் விசுவாசிகளை அனுதினம் கடந்து போகிற பாதையில ரத்தம் சிந்தப்படத்தக்க விதத்தில் நமக்கு உபத்திரங்கள் வரலாம், போராட்டம் வரலாம், வேலையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம், வீடு கிடைக்காத சந்தர்ப்பம் வரலாம், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம், சபைக்கு போவதனால சிலருடைய கேலி பேச்சுகள் எதுவானாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நாம் தான் அந்த உலகத்தை வெளிச்சம், நாம் தான் உலகத்துக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். எத்தனை பேராமல் சொல்றீங்க? இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 17:16 அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம். ஆண்டவர் அறியாத ஜனங்களுடைய நிலைமை நமக்கு ஒரு பாரத்தை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மேல் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு வைராக்கியம், தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். இந்த ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும். மயில் காலத்தில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் தண்டாயிரம் வந்திருக்காரு, முஸ்லீம் வந்து கன்வெர்ட் ஆனவர், ஒருத்தர் பம்மல்லேருந்து வர்றாரு. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா படித்தவர், ஒருத்தர் நடுவில் இருக்கார், ஒருத்தர் ஊழியம் செய்கிறார், ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டே. அந்த 2 பேரும் தன் ஜனங்கள் மத்தியில் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை பார்க்கும்போது உண்மையிலே நான் கிட்டே சொன்னேன், இப்பயே சொல்கிறேன், வெட்கப்படுறேன். அந்த இஸ்லாமியர் மத்தியிலிருந்து வந்த அந்த 2 பேரும் இஸ்லாமியர் மத்தியில் ஊழியம் செய்வதில் எவ்வளோ வைராக்கியம் காட்டுறாங்க தெரியல. எவ்வளோ ஜனருக்கு தெரியுமா அவங்க மத்தியில் தெரியாது. அவ்வளோ ஒரு ஜெபக்குறிப்பு, ஒரு உதவி செய்கிறது, ஒரு வியாதிக்காக தாங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ 30 நாட்கள் அந்த குறிப்பு போட்டு கொடுத்துருந்தாங்க. முஸ்லிம்க்கு எத்தனை வகை இருக்கு, ஒவ்வொரு வகையிலையும் என்னென்ன பழக்கம் வழக்கம், அவங்களுடைய எல்லா காரியத்தையும் சின்னதாக பிரீஃபாக கொடுத்து ஒரு ஜெபக்குறிப்பு கொடுத்து ஒரு புக் வெளியிட்டு இருந்தாங்க முஸ்லீம்ஸ்.
அவ்வளவு வைராக்கியமா அவங்க மத்தியிலே ஊழியம் நடக்குது. உங்களை நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல ஒரு டிபேட் நடந்துகிட்டே இருக்கு, வெளியே யாருக்கும் தெரியாது, பிரபலமா கிடையாது. சர்ச்சில் இந்த பக்கம் சேர் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் முஸ்லீம்ஸ்ல எல்லாம் புலமை பெற்றவங்க, இந்த பக்கம் வேதத்தில் புலமை பெற்றவங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்துட்டே இருக்காங்க, தோத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சலிக்காம வந்து பைபிள் இருக்கக்கூடிய கேள்விகள், பைபிள் அவங்க தவறாக புரிந்து கொள்ள வைக்க, இவங்களும் குரானை குறை சொல்றதை விட பைபிள் இருக்கு அவங்க கேட்கிற அத்தனை குறைகளுக்கும் நிறைவான பதிலை சொல்லி அவங்க மேற்கொள்ள முடியல. அப்போ நான் அதில் இருக்கிறவங்க பார்த்தா ஒருத்தர் 2 பேர் தான் வெளியே வரக்கூடிய பிரசங்கியா, மீதி அத்தனை பேரும் எவ்வளவாய் தங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி இந்த ஜனங்களுக்காக இன்னொரு விதத்தில் சொல்லணும், எவ்வளவு ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருக்காங்க தெரியும். நம்ம இருக்கிற தெருவில் மன்னிச்சுங்க, நம்ம தெருவுக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னா நம்ம தெருவுக்காக என்னைக்கா ஜெபிச்சிருக்கோமா? ஒரு சின்ன கேள்வி, ஜெபிச்சிருந்தா சந்தோஷம். நம்ம தெருவுக்காக ஜெபிக்கிறோமா? நேற்று சமயத்தில் ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்றாங்க, நான் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், நைட் 11 மணிக்கு ஒருத்தர் ஒரு எண்ணம் கொடுக்குறான், அதை வாங்கிட்டு எதிர் வீட்டில் ஒரு பையன் போகிறான், அவன் தவறானதை கொடுக்குறான், தவறான வாங்கிட்டு போகிறான். அவர் சொல்றாரு, அவன் சின்ன பையன், அவன் வளர்ந்தானா அந்த தெருவுக்கு எவ்வளோ கேடு. இந்த ஒரு 9வது 10வது படிக்கும்போது தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு போறான வீட்டுக்கு, அப்போ அவன் வளர்ந்தானா அந்த தெருவுக்கு எவ்வளோ கேடு. யோசிச்சு பாருங்க, நம்ம தெருவில் ஒரு சபை இருந்தா தெருவுக்கு ஆசீர்வாதம், அது உலகத்துக்கு தெரியாது. நம்ம தெருவில் கர்த்தருடைய பிள்ளை இருந்தா அது எவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். ஆனா தெருவில் ஒரு ரவுடியோ அல்லது சமூக விரோதிகளோ இருந்தா அந்த தெருவுக்கு எவ்வளவு சங்கடம். குறைஞ்சபட்சம் நம்ம தெரு இப்ப நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா மட்டுமே கணக்கு வைத்து எடுத்து அந்தந்த ஏரியாவுக்கு மட்டுமே ஜெபிக்கிறாங்க. ஏன் இப்படி ஆகிலும் இந்த ஜனங்கள் ராயபுரம்னா நிச்சயமா ஒரு விசேஷம் இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், ஒரு ஆபத்து இருக்கும், ஒரு மழை காலத்தில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், இல்லையா ஒரு பண்டிகை இருக்கலாம். இந்த பக்கம் இந்து கோயிலில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான உற்சவம் இருக்கும், அந்த பக்கம் ரோமன் கத்தோலிக்க ஒரு கோட்டையா இருக்கு. எல்லாமே இவைகள் நம்மை பாதிக்க வேண்டும். பவுல் அங்கே அந்த அத்தனை பட்டணத்துல அந்த ஏதேன் சொல்லக்கூடிய அந்த கொரிந்து பட்டணத்துல அவர் இருக்கும், ஐரோப்பிய பட்டணத்தில் இருக்கும்போது அந்த பட்டணத்துல விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறதை கண்டு மாம்சத்தில் அல்ல வேதம் சொல்றது ஆவியில் வைராக்கியம் அடைந்தார். உலகத்தானல் பார்த்தீங்கன்னா மாம்சத்துல வைராக்கியம் வந்து அவங்க சிலையை உடைக்கிறான், அவங்க கோயிலை உடைக்கிறான். நமக்கு மாம்சத்தில் வைராக்கியம் இருக்கக்கூடாது, மாம்சத்துக்கு திட்டப்படி அவசியம் இல்லை, ஆனால் ஆவியின் வைராக்கியம் இல்லையா. நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது, நம்ம உபவாசம் ஜெபிக்கும் போது, தனியாக ஜெபிக்கும் போது, நம்ம தெரு, நம்ம எல்லைகள், நம்ம ஏரியாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி ஜெபித்ததுனால தான் எத்தனையோ தீவுகள் நீங்கள் இதில் பார்த்துருக்கலாம், இந்த டாக்குமெண்ட்ரியில் சில இதெல்லாம் காட்டுவாங்க, குரங்கு குட்டியை வச்சுட்டு அப்படியே பிச்சு சாப்பிட்றாங்க ஜனங்கள். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதியில் குரங்கு குட்டியை அப்படி தண்ணியில் வேக வச்சு அப்படியே தலையோடு உயிரோடு அப்படியே இருக்கு உடம்போடு, அதை அப்படியே பிச்சு சாப்பிட்றான். குழந்தைக்கு ஒரு காலை விட்டு கொடுக்குறான், மனைவிக்கு தலையை கொடுக்குறான், சாப்பிட்றான். இதே ஜனங்கள் தான் இதை விட மோசமாக மனிதனை விட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கு. அத்தனை ஜனங்களையும் இன்றைக்கு நாகரிகமான உலகத்தில் உயர்ந்த நாடுகளாக எந்த நாட்டில் பணக்காரனோ இந்த பல நாடுகளில் போய் செட்டில் ஆகணும்னு பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, டூரிஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது வயசுல ஒரு முறையாவது இந்த நகரத்துக்குலாம் போய் பார்க்கணுன்றான். ஆனால் அந்த நாடுகள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, ஒரு குரங்கை சாப்பிட்டு கொண்டது போல மனிதனை சாப்பிட்டு கொண்டு, மிஷினரியை கொண்டு சாப்பிட்டு மனிதர்களை சாப்பிட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் யாரோ ஒரு கூட்டத்தின் மூலமாக, யாரோ ஒரு பரிசுத்தவன் மூலமாக வைராக்கியம் அடைந்ததினால், யாரோ ஒரு பரிசுத்தமான அந்த சிறு கூட்டம் வைராக்கியம் அடைந்ததினால் கர்த்தர் கரம் நீட்டப்பட்டு கர்த்தர் அங்கே ஒரு கிரியை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஜனங்களை விட வேசரபாடியோ ராயபுரமோ அல்லது மூலக்கடையோ கொசுவாக்கமோ மோசமான ஜனங்கள் கிடையாது. ஏன்னா அங்கதான் நம்மள இருந்தோம். இந்த ஜனங்கள்லாம் நிற்கவே முடியாத, போய் நின்றவனே இந்த அம்பு எடுத்து அடிச்சு சாவடிச்சிட்டானே, நம்மளால போய் டிரான்ஸ்பர் கொடுத்து வரும்ப வீட்டுக்கு ஏதோ திட்டிட்டு அனுப்பிச்சிடறாங்க நம்மளை. யோசித்து பாருங்க, அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மேல் அன்றைக்கு ஒரு கூட்டம், ஒரு சில பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் வைராக்கியம் எடுத்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ அழகான நாடுகளாக அந்த நாடுகள் பேர் பெற்று இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் இவ்வளோ செழிப்பான நாடுகளாக மாறிட்டு. யோசித்து பாருங்க, அப்பயே நம்ம வாழ்க்கையில நம்ம கண் பார்வைப்பட நம்ம தேசம் சந்திக்கப்படாதா, நம்ம தேசம் ரட்சிக்கப்படாதா? நிச்சயமா செய்யும். அப்ப வேதம் சொல்கிறது, இங்கே நம்ம சுற்றி இருக்கிற ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியம் அடைய வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ராகேல் சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கொடுக்க இல்லாவிட்டா சாகிறேன், எனக்கு ஆத்மா தாங்க சாகிறேன்னு சொன்ன அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
எங்கேயோ ஒரு வயதான ஒரு விதவை பெண்மணி ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேசங்கள் எழுப்புதலை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். சிறு சிறு கூட்டங்கள் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு சபைகளை எழுப்புதலை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு பிரசங்கியார் வழக்கமாய் பிரசங்கிப்பது போலவே அன்றைக்கு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்பயும் இப்போ நான் பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஐயா பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணுறோம், வரோம், இப்போ ஆராதிக்கிறோம், பயபக்தியாய் ஒவ்வொரு பகுதியாக குடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், கை கூறுறோம், போகிறோம் வீட்டுக்கு. அன்றைக்கி அப்படிதான் நடக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அன்றைக்கு அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்க ஒவ்வொருத்தரும் சீட்லேருந்து கீழே இறங்கி முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தன் பகுதிக்காக, தன் பாவத்துக்காக, தன் தேசத்துக்காக. எப்படிங்க? பல நாள் ஜெபங்கள், நமக்கு முன்னாடி இருந்த ஜெபம், இன்றைக்கு ஏதோ ஒரு கூட்டத்தில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு உள்ள ஜெபம், அந்த பாஸ்டருடைய ஜெபம், அந்த விசுவாசத்துடைய ஜெபம். அன்னைய ஆராதனை வழக்கம் போல ஆராதனை இல்லை இல்லையா? பாஸ்டர் திட்டலை, பாஸ்டர் வந்து கடிந்து கொள்ளலை, வேகமாக பேசலை, வழக்கம் போல ஆராதனை கர்த்தர் நான் கொடுத்தாலும் செய்தி பேசிட்டு இருக்கார் பாஸ்டர். ஆனால் ஜனங்கள் ஒவ்வொருவராய் பாவ உணர்வு அடைந்து, விசுவாசிகள் எல்லாம் பரிசுத்தவான்கள், ஒவ்வொருவராய் பாவ உணர்வு அடைந்து தங்கள் பொறுப்பை நிறைவேற்றாததை குறித்து, இன்னும் ஆண்டவருக்கு பரிசுத்தம் மாறாதை குறித்து, தங்கள் பொறுப்பை உணராததை குறித்து அப்படியே முழங்கால் படித்து கதறுவதை அந்த சரித்திரங்களை பார்க்கணும். அப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம விக்கிரக வழிபாடுகள் சிக்கிரிக்க நம்ம சுற்றி இருக்கிற ஆண்டவரை அறியாத புற மதத்தார் மேல் நமக்கு ஒரு வைராக்கியம் தேவை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு குறை சொல்ல வேண்டாம், அவங்களை கேலி பண்ண வேண்டாம், ஆனால் அவங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கணும், ஜெபிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க தெருவுக்காக குறைஞ்சபட்சம் ஜெபம். நீங்க உங்களுக்கு தெரியல, நீங்க உட்காந்து இப்படி யோசித்து பார்த்தாவே இங்கேருந்து ராயகர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போனோம்னா நமக்கு தெரியும் இல்லையா? மைண்டே சொல்லுது இல்லையா? இந்த பக்கம் போனால் போகிறோம், இந்த பக்கம் போனால் வரும், எங்கே போய் ஷேர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? எங்கே மெடிக்கல் ஷாப், எங்கே மளிகை கடை, அந்த ஏரியாவில் நம்ம மைண்டுக்குள்ள ஓடுது இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம குறிப்பாக இத்தனை 1000 பேர் இருக்காங்க தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என்ற வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. வேதம் சொல்கிறது, இங்கே தேவனை விட்டு பிரிப்பது எல்லாமே இருக்கிறாங்க. தான் நீங்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் உண்டு? தேவனை விட்டு தூரமாக தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எவ்வளோ பிள்ளைகள் உண்டு? புரஜாதிகள் தேவனை அறியாமல் வாழ்றாங்க. ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே எவ்வளோ பிரிவு, எவ்வளோ பேர். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய ஒரு மார்க்கம், ஆனால் விக்கிரகத்தை இழுத்து கொண்டு போகிறாங்க. ஏன் இத்தனை சடங்காச்சாரங்கள், கடினமான விரதங்கள், ஆனால் அவரோட பக்தி இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் புரொட்டஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தேகளில் எவ்வளோ காரியங்கள் இன்னைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே வருகிற காரியம் தான் விக்கிரகம். யோசித்து பாருங்களேன். அப்போ எவ்வளோ காரியங்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்காத சபையே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்கு கல்யாணம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடு பிரவேசம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். யோசித்து பாருங்களேன். வைராக்கியம் மற்றவர்களால் கேவலன சொந்தக்காரெல்லாம் நீ தான் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வருவாங்க. அப்பா உங்க வீடு கட்டி கொடுத்த சொந்தக்காரன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கர்த்தர் உங்கள் சபையும் தான். உனக்காக கஷ்டத்துல சபை ஜெபிச்சிருக்கு, பாஸ்டர் ஜெபிச்சிருக்காரு, நீ ஜெபிச்சிருக்க, கர்த்தர் அங்கேருந்து ஒத்தாசையை கொடுத்தார். அப்போ அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? எல்லாரும் வரணும், பிரமாணம் அவங்க பார்க்கணும். இது தேவனுக்கு துதி மகிமையை செலுத்த, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க எதெல்லாம் தடையா வருதோ அதெல்லாம் விற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு ஆலோசனை கேட்கிறார், மன்னி கேட்டார், பொறுமையா இருக்குன்றாரு. நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஏரியாவில் ஒரு பாஸ்டர் ரொம்ப தொலை கொடுத்து ரொம்ப எனக்கு கேவலம் நடத்தும் போது பாஸ்டர் பிரபாகரன் என்கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா ரொம்ப பேசுறாரு, ஐயா ரொம்ப பண்றாரு, வர ஜனத்தெல்லாம் திருப்பி அனுப்புறாரு, அதை மீறி வந்து ஜனங்க சேர்றாங்க, நேரில் பார்த்தா கை பிடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, ஆனா அவ்வளோ கேவலம் நடத்துறாரு, அவருக்கு தெரியும். அவன் சொன்னேன், ஏன் நான் இதை கேட்டுமா பேசட்டுமான்னு. அவர் சொன்னார், சில விஷயம்லாம் சொன்னார். சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு முறை எனக்காக நீங்கள் அமைதியாக்கலன்னு, அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த தலைவனுடைய வார்த்தைக்கு அமைதியாக நான் இருந்தேன். அதை பிறகு இன்னி வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்காரு. அது அப்படியே பழகிடுச்சு. அதை நான் வளர்ந்துட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன். அவர் வளரலை, நான் வளர்த்துட்டேன். அன்னைக்கு அந்த பரிசுத்தவான் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படித்தேன். நான் சேற்றில் விடாதபடிக்கு சொல்லுவாங்க இல்லையா, சேத்து மேலே கதை போட்டா. நான் எதுவும் பண்ணாத போதே, பேசாத போதே, பார்த்த உடனே பேசுறாரு பாசன்னு சொல்லும் போதே, நல்லா இருக்கான்னு கேட்கும் போதே அவர் எனக்கு விரோதமாக பேசுறாரு. நான் போய் ஏதாவது பேசிட்டா இன்னும் எவ்வளோ பேசுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னார் அங்கேருந்து பேசும்போது போடல, எனக்காவது ஒரு முறை பேசாதீங்கன்னு.
அப்புறம் அவ்வளோதான் போயிடுச்சு. கத்தரை பார்த்துல கத்தரை திருத்தணும் முடிஞ்சிடுச்சு. பாசிட்டு வரோம், ஐயா எவ்வளோ விஷயம் வேண்டாம், நீங்கள் பேசாதீங்க, அல்லது பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, அல்லது மன்னிப்பு கொடுங்க. நான் கேட்குறேன், ஆனால் என் வைராக்கியத்தை வச்சுட்டே போகிறேன். அந்த வைராக்கியம் தேவனுக்கும் எனக்கும், தேவ ஆலோசனைக்கு எனக்கும் அந்த மாம்சீக வைராக்கியமும் பெருமையும் பொறாமையோ இச்சையோ எரிச்சலோ ஏதோ ஒரு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, அது விக்கிரகம் தான். ஏதோ ஒரு வேளாங்கண்ணி வச்சு அந்த பேர் பிடிச்சி இழுத்துட்டு போட்டு தான் விக்கிறாங்கம்மா. யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நாம தேவனுடைய ஆலோசனையை கேட்டும் அந்த தேவ ஆலோசனை நம்ம பார்க்காம நடக்காதபடிக்கு உள்ள ஒன்று நடுவில் ஒரு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இடையில மகிமைப்படுத்துறோம் பார்த்தீங்களா. என் வைராக்கியம் என்ன இருந்தாலும் நான் யார், என் குடும்பம் என்ன, எல்லாமே விக்கிரகம் தான். இப்படிப்பட்ட ஜனங்களும் உண்டு, சபையில உண்டு, சபைகளில் உண்டு, கிறிஸ்தவ ஜனங்களில் உண்டு. அப்படியே சொல்றாங்க, நான் ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன், நான் விசுவாசி வாயில வர வார்த்தையில ஜெயில இருக்கிற ரட்சிக்க தான் சபை பாடுபடுறது தவிர சபையில இருக்கிற ஜெயில் பொறுத்து கிடையாது. அது அறியாமை காலங்கள். ஆனா தேவனை அறிந்து ஆண்டோடைய பிள்ளையான பிறகு பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அது மனைவி கூட சொல்லலாம், தாசனை கேட்கணும். அப்ப வேதம் சொல்கிறது, விக்கிரக வழிபாடுகள் நிறைந்திருக்கிற ஜனங்கள் மேல் சபையாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு வைராக்கியம் தேவை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்னங்க கரெக்டாக தானே செஞ்சாங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, அவங்க என்ன தப்பு, எல்லாம் கரெக்ட் தான். நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம வீட்டாளா இருந்தாலும் சரி, யாரா தப்புனா தப்பு தான், சரிங்களா. மற்றவன் செய்யும் பாவத்தோடு நீ உடன்படாதேன்னு சொல்லி உன்னை சுத்தவனாய் காத்துக்கொள் பயிர் சொல்லு. ஜாக்கிரதை. யோபு தன் பிள்ளைகளுக்கு விட்டு வெளியே தனியா இருந்தனால்தான் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து மீண்டும் பெற்றுக்கொண்டார். அப்போ அவர் பிள்ளைகளோட சேர்ந்து அவர் வாழ்க்கையே வரலாறு காணாம போயிட்டு இருக்குமே. யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க மூன்றாவது கடைசியா பார்க்கும்போது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18:5 மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு கவனிக்கிறீங்களா, இயேசுவை குறித்து அறிவிக்கும் ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. நம் ஆண்டவரை குறித்து அறிவிக்கும் வைராக்கியம் தேவை. கவனிக்கிறீங்களா? முதல்ல பார்த்தோம், நம்முடைய வீட்டை, தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு விசுவாசி ஒரு தவறு செய்யறாங்கன்னா அந்த ஒருவேளை உங்களுடைய கண் பார்வையில உங்களோட கூட நெருக்கமா இருக்குவாங்க. உதாரணத்துக்காக சொல்றேன், தப்பாட்டிக்காதீங்க. உங்களுடைய பக்கத்தில் இருந்து ஒருத்தர் செய்யும் போது இயேசுவின் வார்த்தைகளை ஞானமாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். கவனிக்கிறீங்களா? அடுத்தது, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு ஞானமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். சில டிராக்ஸ் கொடுப்பாங்க வெளியே போய், யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டா சிரிப்பாங்க. பட்சி பார்த்துன்னு இருப்பான். அந்த இயேசுவை குறித்து ஒரு சின்னதாக சொல்றதுக்கு தெரியாது. ஆனால் புதுசாக அந்த படத்தை குறித்து விமர்சனம் கேட்டால் நல்லா சொல்லுவாங்க. கிரிக்கெட் கடை நல்லா சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் வீராசன் ஒரு கடை இருக்காது, எப்படின்னா அந்த வீராசன் பாரம்பரியத்தையே சொல்லுவாங்க அரை மணி நேரம். ஆனால் ஆண்டவர், நம்ம வாழ வைக்கிற ஆண்டவரை குறித்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்றதுக்கு தெரியாது. இங்கே பைபிள் ஸ்டடின்னு ஒன்று ஐயா நடத்திட்டு இருக்கேன், ஸ்ரீசத்து வகுப்புன்னு சொல்லி. வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் நடக்கும். அடுத்து வரக்கூடிய வகுப்பில் வேதத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டு எப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா நம்ம அதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஜபத்தை குறித்து மனம் திரும்பத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து இந்த பகுதியை பார்க்க போகிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, ஏன் செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் வந்துடுவாங்களா? அது ஏன் செய்யக்கூடாது, ஏன் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வேதம் சொல்கிறது இங்கே 18:5 வசனத்துல இயேசுவே கிறிஸ்து என்று, இயேசுவே தேவனுடைய குமாரன், இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் கதி, இயேசுதான் என்று சொல்வதற்குரிய ஒரு 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 தகுதியை, ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தான் பவுல் இங்கே வேதம் இங்கே எழுதி வைத்தது. அதுதான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். அப்போ இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்கு, அறிவிப்பதற்கு நமக்கு ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நல்லது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே விசுவாசிகளாக இருக்கிற நாம ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து சொல்லணும், சுவிசேஷம் தெரிஞ்சுக்கணும். அரசியல் அது இது எல்லாமே நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே நிறைவாக ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு சின்ன சின்ன புதிய ஏற்பாடு வச்சுருக்காங்க, ஆம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. இறங்கும்போது சார் ஒரு நிமிஷம் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க.
அதுக்கு முன்னாடி அவங்க சாட்சியை காத்துக்கொள்றாங்க. ஆட்டோவில் சினிமா பாட்டு இருக்காது, வாயில பான் பழக்கம் இருக்காது, ரேட் அதிகமாக கேட்கக்கூடாது. இப்படி சாட்சியா இருந்தா இறங்கும் போது என்ன பண்ணலாம், ஏன் அந்த புக்கை டைம் தான் படிச்சுப்பாங்க, கொடுக்கலாம். நிறைய பிரச்சனைல இருந்து ஒரு சகோதரர் ஒரு பஞ்சாப் சிந்தியா பேங்க்னு நோட்டு இருக்கு. பஞ்சாப் சிந்தியா, ஆமாம் பஞ்சாப் சிந்தியா பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க் நேஷனல் பேங்க் தான். அந்த பேங்க்ல வேலை செஞ்சார். நாங்கள் அவரோட அறிமுகமாகும் போது அவர் 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பசங்க, அவர் பைத்தியம் பிடிச்ச குளத்தில் வந்தார். அவர் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக எக்கச்சக்கமான கடல், அது ஏதோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை ஒரு சூழ்நிலை அறிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் அறிஞ்ச பிறகு ஒரு பாஸ்டர் அந்த பிள்ளைகளை படிக்க பொறுப்பெடுத்தார். இன்னொரு அந்த ஸ்கூல் ஒரு பிள்ளைக்கு படிப்பு கொடுத்தாங்க. ஒரு மகனுக்கு கையில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து விரல் போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு டிவி, அந்த அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நிலைமையிலையும் அந்த சகோதரன் ஆண்டவரை வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி சொல்லுவோம். அவன் நிலைமை நான் என்ன ஆண்டவர் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் கிருபை நம்பி நான் சொல்றேன். இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் அவர் ஆண்டவருக்கு சொன்னார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக. பீகாருக்கு போனாலும் சரி, எங்கன்னா ஒரு இடம் வீடு மொட்டை மாடி கிடச்சா இவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. யாராவது ஒருத்தரை கத்தர் கொடுக்குறாரு, அவனை கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட நட்பு பிடிச்சி அங்கே ஒரு ஊழியம் செய்யுது. போராடலாம். ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தார். மீண்டுமா எங்கள் பக்கத்துக்குள்ள இருக்கிறவங்க பார்க்க வந்தார். அப்புறம் என்ன பார்த்து 3 வருஷத்துக்கு பார்த்துறேன். வேறு எப்படி இருக்கீங்க, என்னன்னா ஆவடி ஏசியில் முழு நேர ஊழியக்காக தான் இருக்கிறாங்க. அப்போ கடன்லாம் எல்லாவற்றையும் கத்தர் அடைக்க உதவி செய்யார். விஏராசி வாங்க உதவி செய்தார். பிள்ளைகளை கரையேற்ற உதவி செய்தார். என் மனைவி ஆரோக்கியமாக இருக்காங்க, நானே நல்லா. ஆண்டவரை அறிவித்து நம்ம வாழ்க்கையில குறுக்கு வழியில ஆசீர்வாதம் பெற்றுக்கிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுங்களா? தப்பா தெரியாது. குறுக்கு வழினா தப்பா சொல்ல, இயேசுவை அறிவிக்கிற ஒரு ஆர்வம் இருந்தாவே என் பிள்ளை காய் கொடுக்குற, கனி கொடுக்குற, பூ கொடுக்குற ஒரு செடியை நம்மளே பாதுகாக்கிறோம். அவருக்காய் பலன் தருகிற எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் பாதுகாத்து எல்லா பிரச்சனையும் விடுவித்து சுத்திகரித்து அவர்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நான் அறிந்து கொண்ட என்னுடைய சின்ன அறிவில நான் சொல்றேன். அப்போ நம்ம ஆண்டவரை அறிவிக்கணும். ஆண்டவர் நம்ம வசதி கொடுத்துறா, நம்ம இது கொடுத்தாரு, அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் இல்லை. ஆண்டவரை அறிவிக்கணும். வேதம் சொல்கிறது, இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதில், அறிவிப்பதில் ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. எந்த வசனத்துக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? கலாத்தியர் 4:18, யாக்கோபு 4:5 இல்லையா? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கியம் உள்ள ஆவியானவர். இதை நாம மறந்து விடக்கூடாது. இப்போ வேதம் சொல்கிறது வைராக்கியம் தேவை. எந்த வைராக்கியம்? மாம்ச வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், செத்தாலே மௌத்துல விழிக்கக்கூடாதுன்ற அந்த வைராக்கியம், ஏன் பிரைஸ் லாட் பண்ணாலும் பண்ணாம போற வைராக்கியம், இதெல்லாம் நம்ம கூடாது. நமக்கு என்ன வைராக்கியம் வேணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய, தேவன் எதிர்பார்க்கிற, சபையை கட்ட, சபையை காப்பாற்ற, சபையை கனப்படுத்த, மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வைராக்கியத்தை தேவன் நமக்கு இன்னும் தந்துடுவாராங்க. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா.